18ஆம் படி கருப்பசாமி துணை. இந்த கருப்பசாமியே உனக்கு துணையாக இருக்கணும்னு நினைச்சு நான் சொல்றதை கேட்க வந்துவிட்டே என் அன்பு பிள்ளையே. இன்று இந்த சந்தோஷ பரிசோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கு. இந்த நல்ல நாளில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு அழகா முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கையும் அற்புதமாக மாத்த போறேன். வாழ்க்கையை வாழ்வதென்பது ஒரு முறைதானே, அதை உனக்காக வாழ பழகு. தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு உன் வாழ்க்கையை கஷ்டமா ஆக்கிக்காம நீ நினைச்சது போல சந்தோஷமாக வாழ்ந்து விட தயாராகு. எப்போதும் நீ ரகசியமா வச்சிருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், நீ அடுத்து என்ன செய்ய போறங்கிறதும் உன்னுடைய ரகசியமும் உன்னுடைய வருமானமும் மட்டும்தான். இது எப்போதும் உனக்குள்ளேயே இருந்தால் எந்த பிரச்சனைகளும் தேவையில்லாமல் உன்னை தேடி வராது. உனக்கு பிடிச்சவங்க யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள விட்டு விலகிறது போல கொஞ்சம் நடிச்சினாலே போதும். அவங்களுடைய உண்மையான அது வரைக்கும் யாரும் தன்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராத வரையும் தன்னுடைய அடுத்த முகத்தை யாருக்கும் காட்டக்கூடியவர்களாக இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ துன்பமோ வரும்போது தானே ஒருத்தர் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிய வருகிறது. நீயாக யாருக்கும் தேவையில்லாம போய் அறிவுரை சொல்லாதே. அவங்களா கூப்பிடுற வரைக்கும் நீ யார் விஷயத்திலும் போய் தலையிடாதே என் செல்லவே. புகழ்வதை காட்டிலும் ஊக்கப்படுத்துவதுதான் சிறந்தது. வாழ்வதை காட்டிலும் வாழ வைப்பதுதான் சிறந்ததுங்கிறதை எப்போதும் மனசுல வச்சுக்கோ. காசு இருக்கிறவனுக்கு ஒரு சின்ன தலைவலியோ காய்ச்சலோ வந்தா கூட 1000 பேர் அவனை போய் நலம் விசாரிப்பாங்க. ஆனா காசு இல்லாதவன் கஷ்டத்துல வயிற்று பசியோட இறந்து போனா கூட அவனை ஒருத்தரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவன்கிட்ட இருக்கிற காசு பணத்தை பொறுத்ததாகத்தானே இருக்கிறது. நீயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் இந்த கருப்பசாமி நான் துணையா இருப்பேன். எப்போதும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்கிற மனப்பக்குவம் உனக்குள்ள வரும் அளவுக்கு எல்லாத்தையும் எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஆளாக இரு. உன் துன்பத்திற்கு உண்டான ஆறுதலாக நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன். அதை விட்டுட்டு யாராவது அடுத்த மனிதன் வந்து உனக்கு துணை செய்வான் ஆறுதல் செய்வான் என அடுத்தவனை எதிர்பார்க்காதே. அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டினா அவங்க உன் கண்ணு முன்னால ஆறுதல் சொல்லிட்டு உன் முதுகுக்கு பின்னாடி போய் கேலியும் கிண்டலும் தான் செய்வார்கள். குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நீ யார் என்ன சொன்னாலும் அனைத்தையும் மறந்து மன்னிக்கக்கூடிய ஆளாக இருந்து விடேன் செல்லமே. வாழ்க்கையை வெறுப்பதற்கு 1000 காரணம் இருந்தாலும் நீ வாழ்வதற்கான ஒரே காரணமாக நான் இருப்பேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செய்து உனக்கு சந்தோஷத்தை தர நான் இருக்கிறேன்ற எண்ணத்தை மனசுல வச்சுக்கோ. கிடைத்ததையெல்லாம் அனுபவிக்க கற்றுக்கொள். கிடைக்காததையும் ரசிக்க கத்துக்கிட்டினா உன் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும். உனக்காக வாழ்றேன்னு அடுத்தவர் சொல்வதை விட உன்னால் தான் வாழ்கிறேன் என ஒருவர் சொல்லும்படி அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. மாற்றமே இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது. முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள். நீ வெற்றிக்காக கஷ்டப்பட்டு போராடுறது எனக்கு தெரியும். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ முயற்சி செய்யும் போது வீண் முயற்சின்னு சொல்றவங்க எல்லாம் நீ வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சி செஞ்சேன்னு உன்னையே பாராட்டுவார்கள். காலம் அப்படிப்பட்டதுதான் என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் எதையும் காதுல போட்டுக்காத. அதே நேரத்துல உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நீ பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாத்தினவங்க தான் செஞ்ச தவறுக்கான கர்மவினையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். அதுவும் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயமாக நடந்தே தீரும். அடுத்தவனை ஏமாத்தி சொத்து சேர்க்கலாம். ஆனா அதை அனுபவிப்பதற்காக என்ன ஏமாத்தி ஆயுளை அதிகரிக்க முடியாதுதானே. அவனுக்கு எவ்வளவு வருஷம் நான் ஆயுள் கொடுத்திருக்கனோ அவ்வளவுதான் அவன் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நஷ்டமோ கஷ்டமோ அவன் தனி விதிப்படி அவனுக்கு உண்டான வாழ்க்கையை நான் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டேன். மனிதனை ஏமாற்றலாமே தவிர இந்த கருப்பசாமியை அவ்வளவு சுலபமாக யாரும் ஏமாற்றி விட முடியாது. உன் சந்தோஷத்துல உன் கூட இருந்தவங்களை விட உன் கஷ்டத்துல உனக்கு உதவி செஞ்சவர்களையும் தோள் கொடுத்தவர்களையும் நீ ஒருபோதும் மறைந்து விடாதே என் தங்கமே. இந்த உலகத்துல மனசுல பட்டது எல்லாம் பேசுறவன கெட்டவனா சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு பொய்யா நடிக்கிறவன நல்லவன்னு சொல்லக்கூடிய உலகம்தான் இது. நீதான் எல்லாரிடமும் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை சாங்குற சக்தி உன் இதயத்துக்கு மட்டும்தானே இருக்கு. எப்போதும் பணிவோடு கூடிய ஆளாக இருந்தினா உன் பலம் அதிகரிக்கும். உன் பலவீனத்தை யார் அதிகரிக்க நினைச்சாலும் அவர்களை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில எப்போதுமே ஒழுக்கத்தோடு கூடிய அவசியமான விஷயங்களை மட்டும் செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடு. மன உளைச்சலுக்கு நீ ஆளாகும் போதெல்லாம் உன்னை காப்பாற்றுவதற்கு இந்த கருப்புசாமி நான் வருவேன். எப்போதும் உன் மனசை மட்டும் அமைதியா வச்சுக்கோ. வருவாய்க்கு குறைவாக செலவு செய்ய நீ கத்துக்கிட்டினா உன்னை விட பணக்காரர் இங்கு யாருமே இல்லை. உன் வாழ்க்கையில நடக்கிற எதையும் நினைச்சு வருத்தப்படாத. எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை என் தங்கமே.
அடுத்தவனை பார்த்து நீ அதை போல சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டா உன்னை பார்த்து 4 பேர் இதே மாதிரி வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுவாங்க. நீ கஷ்டப்பட்டு சிரிக்க முடியாம வாழ்க்கையை வாழ்ந்த காலத்தையும் மறந்துடாதே. அதே நேரத்துல சிரிச்சு சந்தோஷமா வாழ்ந்த சின்ன வயசு நாட்களையும் மறந்து விடாதே. நிச்சயமா உனக்கான வெற்றியை நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் வாழ்க்கையில இந்த கருப்பசாமி நான் கொண்டு வந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன்.